இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இவரோட ஒரு ஹேபிட் வந்து அந்த எம்ப்ளாயீஸ் வந்து கிட்டத்தட்ட ஸ்லேவ்ஸ் மாதிரி வச்சுருக்காரு. வார்த்தைகள் பேசுகிறது இருக்குல்ல, அது வந்து அவங்களாலையும் ஏற்றும் கேட்க முடியாத லெவலுக்கு வச்சுருக்கிறது. வேறு யார்கிட்ட வேணால் எப்படி வேணா இருக்கு, ஆமாம் மேனேஜர்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு 5 பேர் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், நீங்கள் உங்களை அறியாமல் பயப்பட ஆரம்பிப்பீங்க. அதாவது அவர் பண்ணுற தப்பு சரின்னு அவருக்கே தோணும். ஏதோ ஒரு டைமில் ஒரு எம்ப்ளாயி சாப்பிட உட்கார்றாரு. இப்போ நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு சாப்பாடு தான் முக்கியமா? இப்போ அன்னைக்கு நைட்டு அவர் வந்து சூசைட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கிறார். இப்போ ஆஃபீஸில் இவர் இவ்வளோ நாளாக திட்டினார்ல, அவங்கெல்லாம் இவரை வந்து கிண்டலாக ஒரு பார்வை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் வந்து உட்காருவேன், எல்லோரையும் கூப்பிடுவேன் மீட்டிங்க்கு. ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு ஒரு பயம் இருக்கும், யாராவது ஒருத்தன் ஏதாவது கேட்டுற போகிறாரு. இங்கே வாழணும், அதான் வாழ்க்கை. நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி செய்த சாதனைகளுக்கும் இன்றைக்கும் தொடர்பே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் செய்கிறத வச்சு தான் இங்கேருந்து 2 வருஷம் கழிச்சு என்னமோ நடக்க போகுது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் = கதைகள் அப்படின்றத தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் நம்முடைய தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்து தான் பேசுகிற கணிச்சிருக்காங்க. அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட் கம்பெனிலையும் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கீங்க. கரெக்ட். ஸோ கார்ப்பரேட் ஸ்பேஸில் வந்து நம்ம கேள்விப்படாத பல பிரச்சனைகள் வந்து தினம்தோறும் நடக்கும். கரெக்ட். எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நிறைய ட்ரௌமா இருக்கும், அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், பேர்ன் அவுட் அதிகமாக இருக்கும். இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து சில பேர் தவறான பாதையை நோக்கி போவாங்க, முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. ரைட். சில பேர் வந்து மேனேஜரால் டார்ச்சர் பண்ண போடுவாங்க. கரெக்ட். அது இல்லாமல் டெய்லி அவங்க வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயி வந்து உங்களை பார்த்து கவுன்சிலிங் எடுத்திருக்காங்களா? என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க சொன்னாங்க, எப்படி தீர்வு கொடுத்தீங்க சார்? கார்ப்பரேட் அப்படின்றது வந்து என்னோடய ப்ரைம் ப்ரொஃபஷனாக கார்ப்பரேட்டில் இருக்கிறது ட்ரைனிங். என்டையர் அந்த கம்பெனிக்கு எம்ப்ளாயி ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பர்டிகுலர் இலக்கை நோக்கி ட்ரைனிங் பண்ணுறது, அது வந்து கார்ப்பரேட் ட்ரைனிங். கார்ப்பரேட் ட்ரைனிங்லேயும் சரி, அல்லது கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்க எங்கிட்ட கவுன்சிலிங்க்கு வர்றதுன்றது தனி ட்ராக். ஓகே. அவங்க ஒன்று என்ன தேடி வந்திருப்பாங்க, அல்லது சில நிறுவனங்கள் வந்து ஒரு 15 பேரை உங்கள்கிட்ட கொடுக்குறோம், இண்டிவிஜுவலாக 1 to 1 அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நல்ல பர்ஃபார்மர்ஸ். ஓகே. பட் ஒரு 6 மாதமாக பர்சனல் லைஃப்பில் பேட் ஹேபிட்ஸில் எங்கேயோ போயிட்டாங்க, லாஸ்ட். ஓகே. கொஞ்சம் நீங்கள் அதை பேசி திரும்ப எனக்கு அந்த எம்ப்ளாயி வந்து திரும்ப வேணும் அப்படின்னு கம்பெனிஸ் கேட்டும் செய்கிறேன். ஓகே. இப்போ நான் பேச போகிறது என்ன நோக்கி வந்தவர், ஒரு நிறுவனத்தில் இருந்து, ஆனால் அங்கே பிரச்சனை ஆகிடுது. என்ன பிரச்சனை? இவரோட ஒரு ஹேபிட் வந்து அந்த எம்ப்ளாயீஸ் வந்து கிட்டத்தட்ட ஸ்லேவ்ஸ் மாதிரி வச்சுருக்கிறது. மேனேஜரோட ஹேபிட். ஆமாம். ஓகே. அதாவது படித்த ஐடி மாதிரியான ஒரு டீசெண்டான ப்ரொஃபஷன் தான், ஆனால் வார்த்தைகள் பேசுகிறது இருக்குல்ல, அது வந்து அவங்களாலையும் ஏற்றும் கேட்க முடியாத லெவலுக்கு வச்சுருக்கிறது. நீங்கள் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் கேட்டுருவாங்களே சார் அப்படின்னு தோணும் நமக்கு. ஓகே. நீங்கள் அந்த ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டுன்னு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வேலைக்கு போகும்போதே மேனேஜர்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஆமாம், நீ வேறு யார்கிட்ட வேணால் எப்படி வேணா இருக்கு, மேனேஜர்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு 5 பேர் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், நீங்கள் உங்களை அறியாமல் பயப்பட ஆரம்பிப்பீங்க. மேனேஜர்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ அவர் என்ன பேசினாலும் நீங்கள் அது ஓகே இவர்கிட்ட தான் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு இருக்க அவர் பேசுகிறதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரியே அவர் ஆயிடுவார். ஓகே. அதாவது அவர் பண்ணுற தப்பு சரின்னு அவருக்கே தோணும். இப்படி நடக்கிற ஒருத்தர் இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு டைமில் ஒரு எம்ப்ளாயி சாப்பிட உட்கார்றாரு. இப்போ நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு சாப்பாடு தான் முக்கியமா இப்போ அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக அந்த வார்த்தை, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை வந்துடுது. ஓகே. இப்போ அது ரொம்ப முக்கியமாக, உனக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியமாக இப்போ அப்படின்னு வந்துடுது. அவர் எடுக்க வந்தவர் போட்டுட்டு வந்து பேசாமல் நிற்கிறார் அந்த மீட்டிங்கில். ஓகே. ஓகே.
ஏன்னா அவர் வேறு ரூமில் இருக்கார், இவருக்கு அவர் சாப்பிட்றாருன்னு தெரிஞ்சதும் இப்படி சொல்லிடுறாரு. அவர் அதை விட்டுட்டு அப்படியே வந்துடுறாரு. மீட்டிங்லாம் முடியுது, போகிறாரு. அந்த டிஃபன் பாக்ஸை மூடும்போது அவருக்கு என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி இருந்து அன்னைக்கு நைட்டு அவர் வந்து சூசைட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கிறார். என்ன ஏஜ் சார் அந்த எம்ப்ளாய்க்கு? 28-30க்குள்ளே. ஆனால் அவருக்கு அதுக்கு இது மட்டும் காரணம் இல்லை. அவருக்கு அன்னைக்கு ஃபேமிலியில் சில பிரச்சனைகள், தொடர்ச்சியான பிரச்சனைகள் அன்னைக்கு பஸ்ட் ஆகுது. எல்லாமே சைமல்டேனியஸாக நடக்குது. நேற்று நைட்டு அங்கே பிரச்சனை, காலையில் வந்தால் இவர், சாயந்தரம் ரிட்டர்ன் போகிறப்ப ஏற்கனவே கடன் வாங்கின ஒருத்தன் கண்ணாபின்னான்னு ஃபோனில் பேசிடுறான். ஸோ அவர் இப்போ ஒரு வேளை இந்த மேனேஜர் தான் என்கிட்ட வராரு. அவர் அழுதுகிட்டே சொன்ன விஷயம் என்னென்னா, ஒருவேளை அவன் இறந்துருந்தா ஃபேமிலியில் பிரச்சனைன்றது ஒய்ஃப் சொன்னால் தான் தெரியும். கடன் வாங்கின நான் திட்டின அவனேன்னு அவன் சொன்னால் தான் தெரியும். இவங்க 2 பேரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆஃபீஸில் நான் திட்டினதுக்கு ஏகப்பட்ட சாட்சி இருக்குது. என் வாழ்க்கை என்ன சார் ஆகிருக்கு? மேனேஜர் தான் வராரு அப்படின்னு மேனேஜர் தான் வந்து உட்கார்றாரு. சரி, இந்த மேனேஜர் நேரடியாக வரல, இது நடக்குது. மறுநாள் வந்து செய்தி வருது, ஆஃபீஸ்க்கு வரல, இவருக்கு வந்துருச்சு. நேற்று என்ன சார் நடந்தது ஆஃபீஸில், இந்த மாதிரி அவர் பண்ணிட்டாருன்னு அவர் வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது இந்த சர்க்கிளில் இருந்து அவருக்கு செய்தி வந்துருச்சு. பயந்துட்டார் இவர். அவர் என்னமோ சாப்பிட்ருக்காரு, ஒன்றும் பெரிய இது இல்லை, உடனே அவரை காப்பாற்றிட்டாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இருந்தாலும் பரவாயில்லன்னு வீட்டுக்கு இது ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வீட்லேயும் போய் ஒன்றும் இல்லைம்மா மற்றபடி நல்லா ஆகிடுவார் அது இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆனாலும் இது மெதுவாக ஆஃபீஸில் தெரிய வந்துருச்சு. இப்போ ஆஃபீஸில் இவர் இவ்வளோ நாளாக திட்டினார்ல, ஆமாம், அவங்கெல்லாம் இவரை வந்து கிண்டலாக ஒரு பார்வை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மேனேஜர். ஆமாம், திட்டி தான் பாரு, அப்படி தான் இந்த பார்வையே. ஏன்னா ஒருத்தனுக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ தான் காரணம், வெளியில் தெரியாது, அவன் நல்லா ஆகிட்டான், இதை இப்போ பிரச்சனையாகவும் ஆக்க முடியாது. பிரச்சனையாக ஆக்கினா அவன் வந்து சொல்லணும், ஆமான்னு சொல்லணும். அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த பக்கம் ஒரு பிரச்சனை இருக்குது வீட்டில், இந்த பக்கம் கடன் பிரச்சனை, இதெல்லாம் பின்னாடி தெரிய வருது. ஆனால் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் இவர் என்ன ஆட்டம் போட்டார் முதல்ல. அதனால் இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க இவர் சார் அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும் சார், நீங்கள் திட்டினது ஒரு காரணம் தானே, அந்த டோன் இருக்குல்ல, அதை வந்து இன்டைரக்டாக அங்கங்கே சொல்கிறது. ஆஃபீஸில் சார் மேனேஜர் யாரையோ திட்டினாராம், அவர் வேலையை விட்டு போயிட்டார், தெரில என்ன பண்ணிக்குவார்னு தெரில அப்படின்னு இந்த விஷயம் தெரியாத மாதிரி பேசுறது. அதில் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு சுகம் இருக்கும்ல, நீ என்ன இவ்வளோ நாள் திட்டின உன்னை அப்படின்றது இருக்கும்ல. ஸோ இவருக்கு அது தாங்கலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நிறுவனத்தில் இவரால் இருக்க முடியல, வேறு நிறுவனத்துக்கு வந்துடுறாரு. அங்கே ரிசைன் பண்ணுறாரு. இவரை கொஞ்சம் ரிசல்ட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொடுக்குற ஆள்னு வெளியில் தெரியும், அதனால் தூக்கி நான் உடனே இன்னொரு நிறுவனத்துக்கு வந்துடுறாரு. இன்னொரு நிறுவனத்துக்கு வந்தாலும் அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த ஏற்கனவே இருக்கிற நிறுவனத்தில் இருக்கிற ஒருத்தரோட தொடர்பில் இருக்காருன்றதுனால இவருக்கு உள்ள குருன்னு இப்போ தெரிஞ்சிருக்குமோ, திரும்ப ஆரம்பிப்பாங்களோ, ஏதாவது சொல்லிடுவாங்களோ இப்படியே. ஏன்னா அப்படி வாழ்ந்தவர் சார். ஏன் இதை கூட்டல, யார் கூட்டல, ஏன் இப்போ நான் தான் கூட்டணுமா, எங்கது அப்படின்னா யாரோ ஒருத்தன் அங்கே உடனே கூட்டுவான்ல, அந்த மாதிரி ஒரு த்ரெட்டன் மோட்லேயே வச்சுருக்கிறது. இப்போ அது உடஞ்சி போச்சு. இப்போ பழைய ஆஃபீஸ்லேயும் உடஞ்சிருச்சு, இந்த ஆஃபீஸில் பயம் வந்துருச்சு. அப்போ தான் வரார். இப்போ அவருக்கு 2 கேள்வி சார். ஒன்று, இந்த பயத்திலேருந்து நான் எப்படி போகிறது. இன்னொன்று, பொதுவாகவே நானும் யோசிக்கிறேன் சார், என் மனைவி கிட்ட பிரச்சனைக்கும் இந்த ஒரு ஆட்டிடியூட் அல்லது பிஹேவியர் அல்லது கோபம் தான் காரணம். இந்த கடன் வாங்கினேன்ல, அவன் எனக்கு நான் கஷ்டப்படும் போது கொடுத்தான். ஆக்சுவலாக நான் அவன்கிட்ட தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் அவங்ககிட்டையுமே நான் இப்படி தான் சொன்னேன், நீ யார் அதுக்காக கொடுத்தா கேட்பியா நீ அப்படின்னு தான் நான் பேசுகிறேன். அப்போ நான் வந்து முதல்ல இப்போ என் மனைவி வந்து என்னை வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களான்னு நினைக்கிற நேரத்தில் அவள் வந்து பண்ணிக்கிட்டா. அப்போ நான் காலம் பூரா அவள் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக தானே இருந்திருக்கணும். ஆனால் அவள் கூடவும் நான் சண்டை போடுறேன். அப்போ நான் வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரை நான் வேறு மாதிரி இருக்கேன், நடந்த உடனே எனக்கு அந்த என்னமோ ஒன்று ஏறிடுது, ஆளே வேறு மாதிரி ஆயிடுறேன். அது ஈகோன்னு சொல்லலாம், கோவம்னு சொல்லலாம், தெரில அது என்ன அப்படின்னா. இப்போ அவரோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி நான் கேட்குறேன். எங்கே நீங்கள் படிச்சிங்க, எங்கே வளர்ந்தீங்க, எல்லாம் மெதுவாக பேச தான் தெரியுது. சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா வந்து அவரை வந்து என்ன நடந்தாலும் தவற சொல்லி குத்தி காட்டுற ஆள். இந்த ஃபாதரோட இம்பேக்ட் எப்படின்னா, இப்போ நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்கன்னு வைங்க, உட்கார வேண்டியதானே அப்படின்றது.
அதையும் கத்தி தான் சொல்கிறது. உட்காந்துருந்தீங்கன்னு வைங்க, எந்திரிச்சு நிற்க மாட்டியோ அப்படின்றது. அதாவது உங்களுக்கு என்ன இப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரியாத அளவுலேயே உங்களை வச்சுருக்கிறது. அவர் சொல்லி தான் பண்ணணும், நம்ம அவர் சொல்லவும் மாட்டார். நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் தப்பு சொல்லுவார். அதே பேட்டர்ன் தான் இவர்கிட்ட ஆஃபீஸில் இருக்குது. உங்கள் பேரண்டிங் எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். கரெக்ட் கரெக்ட் சார். குழந்தைங்களை நீங்கள் பாட்டுக்கு உங்கள் அவசரத்துக்கு ஏதோ டார்ச்சர் பண்ணிட்டு போயிருவீங்க. அவங்க அதே பேட்டர்ன் தூக்கிட்டு அவங்க வாழ்க்கை முழுக்க படாத பாடுபடுறாங்க. எங்கெங்கே போகிறாங்களோ அங்கே ஃபுல்லாக அப்படியே படாத பாடுபடுறாங்க. இப்போ இவரோட பிரச்சனை வந்து அவரோட சிறு வயதில் அதுக்கு ஒரு சில எக்ஸசைசஸ் இருக்குது, அது வழியாக போய் பார்த்தா அவங்க சிறு வயதில் நடந்த பிரச்சனைகள்ல இருந்து தான் இவர் அங்கேருந்து தான் அப்படி ஆகிறார். அங்கன்னா அங்கே ஆகலை, இவருக்கு ஜாப் கிடச்சி இவர் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு வர்றப்ப இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அதாவது அவன் உட்காந்துருந்தாலும் சொல்லணும், அவன் மெயில் அனுப்பிச்சாலும் திட்டணும், மெயில் அனுப்பலைன்னா ஏன் அனுப்பலைன்னு திட்டணும். அனுப்பிச்சா யார் கேட்டா உன்னை எதுக்கு அனுப்பிச்சா, சரி அனுப்பிச்சியே இதெல்லாம் இருக்காதுல்ல அப்படி அது ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும். அதாவது அந்த எதிரில் இருக்கிறவங்கள அவங்க ரைட்டு அவங்க தப்புன்ற இடத்துக்கே அவங்கள நகர்த்தக்கூடாது. கரெக்ட். என்ன வேணால் செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் அவர் என்ன வேணால் சொல்லுவார். அப்புறம் அப்படி சொல்கிறதையுமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி சொல்லிடுறது. ஓகே. அதாவது அவர் கேட்குறது கரெக்ட் தானப்பா அப்படின்னு கூட இருக்கிறவன் சொல்லுவான். ஓகே. அது மாதிரி சொல்லிடுறது. நிறுவனத்து அப்புறம் கம்பெனி அப்படி தானப்பா எதிர்பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறது. நான் தனியாக கேட்கல அப்படின்ற மாதிரியும் அப்போ நான் செய்கிற தப்பு, நான் இப்போ அடுத்து நான் இதை செய்யணுமா, இதை செஞ்சால் என்ன திட்டுவார், அதை செஞ்சால் என்ன திட்டுவார் அப்படின்னு, அதாவது என்ன செஞ்சாலும் ஒரு திட்டுக்கு எதிர்பார்க்குற கிட்டத்தட்ட ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டை அவர் வச்சுருக்காரு. அப்பா கிட்டேருந்து வந்திருக்கு. நான் அவர்கிட்ட கேட்டேன், நாளையிலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ், நீங்கள் நடந்து போகும்போது உங்களுடைய கால் பாதங்கள் எத்தனை ஸ்டெப் ஒரு நாளில் வச்சு நடக்கிறீங்கன்றதை நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கவுண்ட் பண்ணி எனக்கு சொல்லணும். மேபி ஒரு வாரம் வச்சுங்க. இப்போ இன்றைக்கி வந்து மொத்தம் ஒரு 10,000 ஸ்டெப் நடந்திருக்கேன் சார், 25,000 ஸ்டெப் நடந்திருக்கேன் சார், இன்றைக்கி ஒன்றும் பெரிய இது இல்லை சார், 2,000 ஸ்டெப் தான் நடந்தேன் அப்படின்னு அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் நடக்கிறத வந்து கவுண்ட் பண்ணணும். ஓகே. அதுக்கு மெஷின் இருக்கே சார், அதுவே சொல்லிடுமே அப்படின்னா அது சொல்கிறது எனக்கு வேண்டாம், நீங்கள் கவுண்ட் பண்ணணும். சார் மெஷின் இருக்கே சார், நான் ஏன் சார் கவுண்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் கவுண்ட் பண்ணணும். படிக்கட்டில் இப்போ நான் கீழே இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வந்தால் 16 ஸ்டெப் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே வரணும், எத்தனை ஸ்டெப் அப்படின்றது. சும்மா ஒரு வாரம் செய்வோம், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே. அவருக்கு அது உடன்பாடு இல்லை சார், எதுக்கு அது தேவையில்லையே. சரி ஒன்று பண்ணுவோம், நாம் இருக்கிற இடம் அங்கே ஒரு காஃபி ஷாப்னு வச்சுங்களேன். ஓகே. இந்த ஹாலில் நம்ம நடப்போம், எவ்வளோ வருதுன்னு பார்த்துப்போம், இதை சொல்லுவோம் அப்படின்னு நான் சும்மா ஒரு அவரும் நானும் சேர்ந்து ஒரு 5 நிமிடங்கள் நடக்கிறோம். அவர் ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் அதை எண்ண முடியுது, அப்புறம் தாட்டு போயிடுது வேறு எங்கேயோ. அப்புறம் திரும்ப இழுத்து பிடிச்சி எண்ணிக்கிட்டே வர்றாரு, அமைதியாகிறாரு, அவர்கிட்ட எந்த பேச்சும் இல்லை, அதெல்லாம் நடக்குது. திரும்ப வந்து உட்காந்தாச்சு. இப்போ நடந்தோம்ல, நடக்கிறப்ப ஸ்டெப்பை எண்ணிக்கிட்டே இருந்தீங்கல்ல, என்ன நடந்துச்சு அப்படின்னு ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே போயிடுச்சு சார், வேறு பேச்சு இல்லை, என்னால் வேறு எதையுமே யோசிக்க முடியல, அதுவே சரியாக போச்சு. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் எண்ணணுமே. கரெக்ட். ஈஸி இல்லை, நம்ம இப்போ பேசுகிறப்ப ஈஸி மாதிரி தெரியும், நீங்கள் நடந்து பார்த்தா தான் தெரியாது. அப்படின்னா என்னென்னா அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் முடியறது. ஓகே. பாஸ்ட் முடிஞ்சது, கவனத்தை நாம் அங்கே வச்சுட்டு இருக்கிறதுனால ஓகே ப்ரெசண்ட்டில் கன்ஸ்ட்ரக்டிவாக எதையும் பண்ணல. கன்ஸ்ட்ரக்டிவாக ப்ரெசண்ட்டில் ஒன்றுமே பண்ணல, பழசு நடந்ததை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ அதுலேயே நான் சில விஷயங்களை ஆட் பண்ணேன். 50வது ஸ்டெப் வந்ததும் நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்த்தா என்ன கண்ணில் படுதோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. 100வது ஸ்டெப் வந்ததும் டக்குன்னு எதிரில் பார்த்தா என்ன ஞாபகம் வருதோ அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் தேவையில்லாதது. 50வது ஸ்டெப்பில் பின்னாடி பார்த்தேன் இது இருந்ததுன்றது வாழ்க்கையில் எங்கே உதவும், தேவையில்லாத. பட் இந்த மாதிரி தேவையில்லாத பேட்டர்ன்ஸு சின்ன வயசில் நம்மக்கிட்ட நடந்ததை நம்ம தூக்கிட்டு வரோம். ஆமாம், அப்பா பண்ணது தவறு தான், அது அப்பாவை பார்வையிலேருந்து நீங்கள் உங்கள்கிட்ட மகனாக கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க, தேவையில்லை, ஏன் அப்படி பண்ணாருன்னே தெரில. ஆனால் உங்களை அறியாமல் நீங்கள் அதை தூக்கிட்டு வரீங்க. கரெக்ட். உங்களுக்கு ஒரு பவர் வந்ததும் அதுக்கு உயிர் வருது, அது வேற வராது. உங்களுக்கு இப்போ பவர் வந்துருச்சுல்ல, வந்ததும் அதுக்கு உயிர் வருது, அதுக்கு நீங்கள் எந்திரிச்சு ரெடி ஆகுறீங்க.
நடக்கிறப்ப ஸ்டெப்பை எண்ணிக்கிட்டே நடக்கிறது எவ்வளோ வேலையற்ற வேலையோ, ஏன்னா அதை செஞ்சிட்டு இருந்தால் வேறு எதுவுமே செய்ய முடியும். ஆமாம். அது மாதிரி யூஸ்லெஸ் பேட்டர்ன்ஸ்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் இதை இப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறதுனா, நீங்கள் இன்னும் 100 ஆஃபீஸ்க்கு மாறி போனாலும் இந்த பேட்டர்ன் உங்களை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆரிஜின் வேணால் அப்பாக்கிட்ட இருந்து வந்ததாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை லைவாக வச்சுருக்கீங்க, அடுத்தடுத்து கொண்டு போகிறீங்க. அப்போ இட் வாண்ட் ஒர்க். அப்போ நான் என்ன சார் பண்ணணும்? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இங்கேருந்து அடுத்த இடத்த நோக்கி நகர்றது. ஓகே, அதுதான் இட் ஒர்க்ஸ். இங்கேருந்து அடுத்த இடம், அதாவது இந்த ஆஃபீஸில் நான் பெஸ்ட்டை கொடுக்க போகிறேன். ஓகே, ஒருவேளை இந்த ஆஃபீஸில் பெஸ்ட்டை கொடுத்துமே நோ சொன்னாங்கன்னா அடுத்த ஆஃபீஸ் அங்கேயும் பெஸ்ட்டை கொடுக்குறேன், அங்கேயுமே நோ சொல்லி என்ன தர. ஆனால் இந்த மாதிரி 2-3 ஆஃபீஸில் பெஸ்ட்டை கொடுத்து 4வது ஆஃபீஸ்க்கு போகும்போது, இல்லைப்பா அவர் கரெக்டாக தான்ப்பா பண்ணுறாரு, சும்மாப்பா ஏதாவது பேசாதீங்கப்பா, நல்லா தான் பண்ணுறாரு அப்படின்னு யாரோ ஒரு ஆஃபீஸ் சொல்லிவிடுவாங்க. ஏன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூ ஆர் டூயிங் வெல். ஓகே, ராதர் தென் அங்கே என்ன நடந்துச்சோ சொல்லிடுவாங்களோ போவாங்களோன்னு பயந்து இங்கேயும் ஒழுங்காக பண்ணாமல் போகிறதுக்கு. ஓகே, ஏன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே எதுவும் கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணல. நான் இடையில அவர்கிட்ட கேட்டேன், இந்த புது ஆஃபீஸ்க்கு வந்து என்ன சார் புதுசாக பண்ணியிருக்கீங்க இதுவரை அப்படி. ஒன்றும் இல்லை சார், எனக்கு இந்த பயமே பெருசாக இருக்குது சார். காலையில் வந்து உட்காருவேன், எல்லோரையும் கூப்பிடுவேன் மீட்டிங்க்கு. ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு ஒரு பயம் இருக்கும், யாராவது ஒருத்தன் ஏதாவது கேட்டுற போகிறாங்க. அப்புறம் இன்னமுமே ஒரு பயம் இருக்குது சார், அவன் செத்துருந்தான் என் வாழ்க்கை என்ன ஆகுது. இதுவும் தேவையில்லாத பட்டன் தானே சார். இந்த பயம் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான், இனி இதை செய்ய மாட்டோம். ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் எதையுமே செய்ய மாட்டோம். கரெக்ட். அதை சொன்னதுக்கு பிறகு தான் அவர் தயாரானார். அவருக்கு வந்து அந்த பவர் ஆஃப் நவ் புக் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். இந்த புத்தகம் வந்து, அதாவது சில புத்தகங்கள் வந்து சார் ஏன் திரும்ப திரும்ப சொல்லப்படுது, ஏன்னா அந்த புத்தகத்தில் இருக்கிற அடர்த்தி, டென்சிட்டி வந்து ஒரு முறை படித்தாலாம் புரியாது. ரைட். இங்கே வாழணும், அதான் வாழ்க்கை. நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி செய்த சாதனைகளுக்கும் இன்றைக்கும் தொடர்பே கிடையாது. இல்லை அந்த சாதனையால் தான் நான் இது வந்தேன் வந்தேன் அதெல்லாம் ஓகே. ஆனால் இன்றைக்கி நீங்கள் செய்கிறத வச்சு தான் இங்கேருந்து 2 வருஷம் கழித்து என்னமோ நடக்க போகுது. 2015 அப்படின்னீங்கன்னா 2015 நீங்கள் செஞ்ச ஒரு சாதனை 26 வரை காப்பாற்றிருச்சு. ஓகே. ஆனால் 26 என்ன செஞ்சீங்க? ஒன்றும் இல்லை, இதைத்தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா 2040 வரை போகாது. செஞ்ச 15 வருஷம் தூக்கிட்டு வந்திருக்குன்னா இன்றைக்கி ஏதோ செஞ்சால் தானே இன்னும் 15 வருஷம் தூக்கிட்டு போகும். இப்போ இவர் பிரச்சனை வந்து செஞ்ச தப்பு என்னை இதுவரை அழிச்சிருக்குன்னா, இன்றைக்கி ஏதாவது நல்லது பண்ணால் தானே, ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டை நான் மாற்றி வேறு மாதிரி இருந்தால் தானே நான் வெளில வர முடியும். நான் இன்றைக்குமே பயந்துட்டு எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருந்தா இன்னும் டீக்ரேடிங், இன்னும் கீழே போயிட்டே தானே இருக்கேன். அதை சொல்லி புரிய வைக்கிறது அந்த புத்தகம் வந்து இந்த செகண்டில் வாழறது எப்படின்றத உணர்த்தும். கரெக்ட். அதனால் அதில் கவனம் செலுத்தினா போதுமானதுன்னு சொல்லி அந்த செஷன் முடிஞ்சது. இப்போ இவரோட மைண்ட் செட் வந்து அந்த கமாண்டிங் மைண்ட் செட், எப்போவுமே கமாண்ட் பண்ணிட்டே இருக்கணுன்ற மைண்ட் செட் இருக்குல்ல சார். இப்போ பொதுவாக வந்து சைக்கலாஜிக்கல் சேஃப்டி பற்றி நிறைய பேர் பேசுவாங்களே சார். அந்த சேஃப்டிக்கு பின்னாடி வந்து நம்மளோட சைக்கலாஜிக்கல் மைண்டை வந்து பேசுகிறதுக்கான உரிமை இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பேசுவாங்க. ஆனால் இந்த கமாண்டிங் மைண்ட் செட் எங்கே போனாலும் வந்து கமாண்ட் பண்ணணும் அப்படின்ற பேட்டர்ன் வந்து இந்த சைக்கலாஜிக்கல் சேஃப்டிக்கு பின்னாடி வந்து அது ஒரு சேஃப் சர்க்கிளை கொடுக்குற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை, என்ன நான் வந்து உங்களை கமெண்ட் பண்ணால் நீங்கள் என்னை குறை சொல்ல முடியாது. நீங்கள் கபடியில் வந்து அஃபென்ஸுக்கு வந்துட்டால் எதில் இருக்கிறவங்களுக்கு டிஃபென்ஸ் தான் அடி ஆகணும். அது மாதிரி இது புதுசாக ஒருத்தரை பார்க்குறீங்க, அவர்கிட்ட ஒரு 5 குறைய சொல்லிட்டிங்கன்னா அவர் அந்த குறையிலேருந்து எந்திரிச்சு வர்றதுக்குள்ளே உங்கள் மீட்டிங் முடிஞ்சு நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் சேஃபு, உங்களை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அஃபென்ஸ் ஆடிட்டா எதில் இருக்கிறவங்க டிஃபென்ஸ் தான் ஆடணும். வெர்பல் கபடி இது. ஓகே. வார்த்தைகளில் கபடி ஆடிடுறது, முதல்ல போய் சாத்திடுறது. ஆமாம். என்ன நேராக உட்காரல, நீங்கள் முதுகு ஏதாவது பிரச்சனையா? முதல் கேள்வி. நீங்கள் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணலையா? ரெண்டாவது கேள்வி. ஒரு 5 குறைய அவங்கள்ட்ட சொல்லிட்டா அது 5 தடவை அரைஞ்சிட்டிங்க. ஆமாம். 5 உண்மை. ஆமாம். இப்போ அவன் எந்திரிச்சு உட்கார்றதுக்குள்ளே மீட்டிங் முடிஞ்சு நீங்கள் கிளம்பி போயிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களை பற்றிய எந்த கேள்வியும் வராது, உங்களை நோக்கி வரவே வராது. அதை நீங்கள் விரும்பவும் மாட்டீங்க, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்க. கரெக்ட். அதை சொன்னால், ஆனால் இப்போ ஏற்பட்ட ஆட்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க உள்ள, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. அவ்வளோதான். ஏதோ ஒரு படத்தில் வருது இல்லை, வீரன்றது பயப்படாத மாதிரி நடிக்கிறது. கமல் சொல்கிற மாதிரி தான். ஆமாம். அப்போ அது
பயப்படாத மாதிரி நடிக்க வேண்டாம், ஆ வீரமாக இருக்கிற மாதிரியே நடிச்சிருவோமே. ரைட். கண்ணாவனான்னு கேள்வி கேட்டால் அவன் எத்தனை மணிக்கு வர்றது, என்னாச்சு, நேற்றே சொன்னேன் அப்படின்னா அவன் போயிடுவான். ஆமாம். உங்கள் தப்பு வெளில வராது. ஆ அப்படின்னா நீங்கள் இங்கே அது என்ன சொல்லுவாங்க, கோலோச்ச முடியும். ஆமாம், ரூல் பண்ண முடியும். பார்க்குறவங்களா சார் அவர் ஒருத்தர் இல்லைன்னா எல்லாம் ஜாலியாகிடுறீங்க, ஜாலியாகிடுறீங்க, அவர் இருந்தால் தான் சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியனை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. நான் இல்லை பேசும்போதே தெரியும். ஓகே. என்கிட்ட ஒரு ஜிஎம் சொன்னார், ஒரு செஷன் நடந்துச்சு, அவர் இல்லை. அந்த செஷனில் அவர் செஞ்சுருக்கிற தவறுகள்லாம் வெளிப்படையாக வந்துருச்சு. கீழே இருந்தவங்க அதனால் வர சொல்ல முடியாமல் இருந்தாங்க. அப்புறம் ஒரு செஷன் வரும்போது ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் கிளியராக அடிச்சிட்டாங்க. அவர் சிரிச்சிட்டே வந்து, அவர் நல்லா அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாரு. அவர் சிரிச்சிட்டே வந்து சொன்னார், ஒரு அரை மணி நேரம் இல்லை போச்சு, எல்லாத்தையும் கவுத்துட்டீங்களேடா அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்லிவிட்டு சொல்கிறத அவர் எடுத்துக்கிட்டு ஒழுங்காக செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே. அதனால தான் அவரால் சிரிச்சிக்கிட்டே சொல்ல முடியுது. ரைட் ரைட். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த இன்செக்யூர், நம்ம இல்லைன்னா இங்கே வேறு எதுவும் நடந்துடக்கூடாதுன்ற, அதனால் அவர் இருக்கிறவர் தாங்க கரெக்டாக இருந்துச்சு, அவர் போனாருங்க எல்லாம் போச்சுங்க, இப்படி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. என்னமோ அவங்க தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரியும் நடக்காது அப்படி போன மாதிரியும் அப்படி. சரி, அந்த மாதிரி சில மனிதர்கள் உண்மையிலேயே இருக்காங்களா? இருக்காங்க. ஆனால் அவங்களாம் சைலண்ட்டாக வெளியேறுவாங்க. அவங்க இந்த இதெல்லாம் இருக்காது. அவங்க சார் நீங்கள் இருந்த வரை நல்லா இருந்தது சார், நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் இல்லைன்னாலும் அங்கே வேலைலாம் நடக்குது, ஆனால் நீங்கள் இருந்தப்போ ஒன்று நடந்துச்சுல்ல, ஆமாம், அது இல்லை இல்லை. இது குட் ஃபீட்பேக். ஆனால் இதை நோக்கி இவங்க வரமாட்டாங்க. இவங்க வந்து அந்த மிரட்டி உருட்டி அப்படி இதே பண்ணல, அதே பண்ணல, அப்படியே பண்ணல, இப்படியே பண்ணல அப்படின்னு எல்லாரும் அப்படியே அவங்க தானே குதிகாலில் நிற்பாங்க. ரைட் ரைட் ரைட். குதிகாலில் நிற்கிறதுன்னு வாங்க, அது மாதிரி நிற்கிறது. ரைட் சார். இது ஒரு வியாதி தான். அது வியாதி தான். அதாவது என்னுடைய இனபிலிட்டியை ஹைட் பண்ணுறதுக்கு மற்றவங்களை த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ரைட் ரைட். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து பவர் ஆஃப் நவ் அந்த புத்தகத்தை படித்தா புரியும். ஏன்னா பழைய என்னமோ நடந்ததை சேஃப் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரைட் ரைட். அல்லது புதுசாக எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்கு இதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீ பெஸ்ட்டாக இன்னைக்கு வாழ வேண்டியதை சிறப்பாக வாழ்ந்துட்டா கூட இருக்கிற டீம் உனக்கு இன்னும் நல்லா கோஆப்ரேட் பண்ணும். கரெக்ட். இப்போ நான் சும்மா அவர்கிட்ட பேசும்போது கேட்டதை சொல்கிறேன். உங்கள் எம்ப்ளாயீஸில் எத்தனை பேரோட பர்த்டே உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். தெரில. கடைசியாக யாரோட பர்த்டேவை உங்கள் எம்ப்ளாயீஸோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்க? இல்லை. உங்கள் எம்ப்ளாயீஸோட குழந்தைங்க எத்தனை பேர் இந்த வருஷம் 10th பாஸ் பண்ணியிருக்கு? தெரில. 12th தெரில. காலேஜ் ஃபைனல் இயர் தெரில. 10th ஒருவேளை உங்கள் எம்ப்ளாயீஸோட குழந்தை ஏதோ ஒன்று ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருந்தால் ஒரு மேனேஜராக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஃபஸ்ட்டு அது வந்தது தெரில, வந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணுன்றதை இதுவரை யோசிச்சதில்லை. இதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன், ஆனால் டீம் கோஆப்ரேஷன் வந்து மிரட்டி உருட்டியே பண்ணிட முடியும் அப்படின்னா நீங்கள் ஹிட்லர் தானே. அப்படி உங்களால் இப்படி பண்ணிட முடியும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் யார்? ஆனால் அந்த ஹிட்லரிக் இமேஜ் இருக்குல்ல, அது வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் குட் பர்ஃபார்மன்ஸை கொண்டு வந்து முன்னாடி வச்சு தப்பிச்சுக்கிறது. பாருங்கள் சார், அப்படியெல்லாம் மிரட்டி உருட்டி பண்ணதுனால தான் சார் இந்த ரிசல்ட்டு, இல்லைன்னா இந்த ரிசல்ட்லாம் எங்கேருந்து சார் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறது. ஓகே ஓகே. அது ஒரு வார்த்தை சொல்லுவோம், கொஞ்சம் லூஸ் விட்டோன்னா சார் நம்மளை அடிச்சுட்டு போயிடுவாங்க சார் அப்படின்னு. இதெல்லாமே உள்ளே இருக்கிற இனாபிலிட்டி, ஃபியர் மறைக்கிறதுக்கு. நீங்கள் டீமோட நல்ல கோஆப்ரேஷனில் இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை தொற்ற முடியும். சார் 2 விதமாக டீம் ரிசல்ட்டு கொண்டு வரலாம் சார். மிரட்டி உருட்டி பனிஷ்மெண்ட் போட்டு ஃபைன் போட்டு, ஆனால் நம்பரை தொட்டுருவாங்க. மேனேஜர் மட்டும் ஹாப்பியாக இருப்பார், ஆனால் நம்பரை தொட்டாச்சு. ஆமாம். ₹1 டீமில் ஹாப்பியாக இருக்க மாட்டான், காத்துக்கிட்டு இருப்பான் என்னைக்கிடா டைம் இருந்தாலும் ஏதாவது பண்ணலான்னு. இது ஒரு ஸ்டைல். ஓகே. சிரித்து பேசி டீமோட அப்படியே என்ஜாய் பண்ணி விளையாடி போய் வந்து அதில் ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து ஆனால் நம்பர் தொட்டுருவாங்க. மொத்த டீமுமே ஹாப்பியாக இருக்கும் அதில். இதுதான் ப்ரைமரி. அந்த ஃபஸ்ட்டில் வந்து விஷயம் வந்துடும், ஆனால் நோபடி இஸ் ஹாப்பி எக்ஸப்ட் மேனேஜர் ஆர் எக்ஸப்ட் டாப் லெவல். அது க்ரோத்துக்கு உதவுது. கரெக்ட். எப்படான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய அன்னெசரி விஷயம்லாம் நடந்துடும் சார். இந்த நிறுவனத்தோட சீக்ரெட்டு வேறு பக்கம் சொல்லுவாங்க,
முக்கியமான ஃபோல்டர்ஸ்லாம் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்புறம் இந்த டாப் லெவலில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து காசிப்பாக அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இந்த நிறுவனம் பற்றி ஒரு சந்தேகமான செய்தி வெளியில் உலகிட்டே இருக்கும். கரெக்ட். நீங்கள் ஒரு நிறுவனம் 1000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் அ பிக் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியை வந்து நீங்கள் மிரட்டி உருட்டி ரிசல்ட் கொண்டு வருவீங்களா, பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்து ரிசல்ட் கொண்டு வருவீங்களான்னா அதுதான் உங்கள் ஸ்டைல். ரைட் சார், சூப்பர் சார், நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.